கெடுப்பார இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார இல்லாத கெடும் வள்ளுவன். கண்டிப்பா சார். உனக்கு கெடுக்கவே வேணாம்டா, போதும்டா, கெட்டு போட நீன்னு. அதனால விஜய் அவர்கள் வந்து இந்த படம் விரைவில் வெற்றி பெறணும், வெளியில வரணும். தொடர்ந்து எங்க நாட்டுக்குள்ள நாங்க விஜய், எடப்பாடி அண்ணன், நாங்களாம் அண்ணன் தம்பி சித்தம்பக்க பெரியப்பங்க அடிச்சுக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் எங்களை மத்த சம்பந்தம் வெளியே இருந்து யாரும் வரக்கூடாது. யார் இங்கே இருந்தாலும் நீ எங்கோடி பிறக்கிறது எவன் கொடிடா பிறகுன்னு நீ எல்லாம் வந்து நாட்டம் பண்ணாத, நாங்க பாத்துக்கிறோம். அவரே விஜய் என்ன இப்போ சின்ன பிள்ளை பார்த்துருக்குறோம், நம்ம வீட்டு புள்ள தான், பக்கத்து வீட்டு புள்ள தான், நம்ம பார்த்துக்குறோம், சேர்த்துக்குவோம். அரசியலில் தப்புன்னு திட்டுவோம், ஸ்டாம்ப் எடுன்னா திட்டுவோம், ரைட்டுனா ரைட்டு தான். நீ மொத்தமா இப்ப நெருக்கடி பண்ற, இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஓகே, தமிழ்நாட்டு இது வந்து வார்னிங் பண்ற நீ யார இண்டஸ்ட்ரியை, தமிழ் இண்டஸ்ட்ரியை வார்னிங் பண்ற. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீ என்ன வார்னிங்னா இப்படி எல்லாம் பண்ண தெரியும் எங்களுக்குன்னு. எதுக்கு சென்சார் போர்டு தணிக்கக்கூடிய, எதுக்கு என்ன தணிக்கை போட்டு தணிக்குது? அப்புறம் ஏஐயை போட்டு விட்டுற வேண்டியதானே. ஏஐ பார்த்து சொல்ல போகுது. 15 நாள் எடுத்துக்கிறானுங்க ஒரு படத்தை பார்க்கறதுக்கு. 2000-3000 படம் கிடக்குமா அப்படி ரிலீஸ் பண்ண முடியாம? பாவம். காக்கா முட்டையெல்லாம் தனுஷ் பார்க்காம எப்படிமா ரிலீஸ் ஆகும் அந்த படம்? எப்படிப்பட்ட படம் காக்கா முட்டை? இவங்க ஏதோ கல்லில் போட்டு காமிக்கல பார்த்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணாரு, ஓஹோன்னு ஓடிச்சு. அந்த நடிகை பெரிய நடிகாயிட்டு, கற்பழகி. நல்லா அழகாக இருக்கும். இந்தியா கிச்சன் ஒரு படம் நடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆளுநர் மாரிமா வச்சுக்கிட்டு சென்சார் போர்டு வச்சுட்டு மிரட்டுறது. ஆளுநர் எதுக்கு நமக்கு? அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்றுமே ரோலே கிடையாது. அவ்வளோ பெரிய இடமா அங்கே அவருக்கு ஆளுநர் மாளிகை, அதுக்கும் கிடக்கு பலாயிரம் கோடிக்கு. காடு மானு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டைட் பண்ணுறது தானே இதெல்லாம். அதனால் இது வந்து இதுவும் பிஜேபிக்கு பேக் ஃபயர் தான் ஆச்சு. மிரட்டுறது உருட்டுறதுலாம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆனால் விஜய் இதில் சில விஷயம் புரிஞ்சுக்கணும். ஓ இப்படியெல்லாம் இறங்குவாங்களா அரசியல்னு? அரசியல் இப்படி இல்லாமல் இறங்குவாங்கம்மா. கண்டிப்பாக சார். வாழ்வா சாவான்னு உள்ள பிரச்சனை அது. இன்னும் மோசடியாகவும் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், நன்றி.